ஹலோ மக்களே, நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நான் மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. ஃபீட்பேக்கை கமெண்டில் தெரிவிங்க. நம்ம இந்த வீக்கும் பல்லாவரம் தான் வந்திருக்கோம். என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு வீடியோட கடைசியில் சொல்கிறேன், என்ன ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த ப்ராடக்ட்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. வந்துட்டு நான் பை பண்ணுறதுக்கு இருக்கேன், நான் இருந்துச்சுன்னா கவர் பண்ணி போடுங்கன்ற மாதிரி நான் அந்த வீடியோவும் கவர் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் நம்மளுக்கு தேவையான பொருளும் வாங்குறதுக்கு நம்ம வந்திருக்கோம். கிடைச்சதுன்னா நல்ல பெஸ்ட் ப்ரைஸ்லாம் நம்ம வாங்கிட்டு வரலாம். அதை என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோவில் கடைசியில் போட்டிருக்கேன். அது என்ன ப்ராடக்ட்டு, என்ன ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கேன்னு சொல்லிவிட்டு. நம்ம வீடியோவுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து வீடியோ வரமாட்டுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அதை நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு ரிசீவ் ஆகும். நம்ம உள்ளே வந்தாச்சு. வந்ததுமே இதுதான் மெயின் ஜங்ஷன். அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே கிராசிங் இருக்கும். அந்த இடத்துல தான் மார்க்கெட்டு ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு என்ட்ரன்ஸில் ஒரு 2-3 கடையை போட்டிருப்பாங்க. ஆனால் இங்கேருந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும். இந்த டோக்கன்லாம் பைக்கு, காரு, உங்களுக்கு அந்த வேன்லாம் பைக் டோக்கன் போடுவாங்க. இங்கே ஜஸ்ட்டு நீங்கள் அவுட்ருலேயே உங்களுக்கு பைக் பார்க்கிங்கும் இருக்குது. நீங்கள் அந்த அவுட்ருலேயே என்ட்ரன்ஸ்லேயே போட்டு வரதுனால வரலாம். போனதுமே இந்த ஷாப்பில் பார்த்துருந்தோம் ஒரு ஆப்பிள் ஐபேடு ஒன்று. நம்ம இது நல்லா தான் இருந்துச்சு, ஒர்க்கிங் கண்டிஷன். ஆனால் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே உடஞ்சிருக்கு, ப்ளஸ் பாஸ்வேர்டு போட்டிருக்காங்க. நம்ம இது ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கி ப்ளஸ் இந்த பாஸ்வேர்டு ரிமூவ் க்ராக் பண்ணுறதுக்கு அது ஒரு அமௌண்ட் கொடுத்தோமா நம்மளுக்கு அதிக செலவாகும். உங்களால் பாஸ்வேர்டு பிரேக் பண்ண முடியும்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கோங்க. இது இல்லை ஸ்பேருக்கு வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. இந்த ஷாப்லேயே நிறைய ஓல்டு திங்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. நம்ம அந்த கேமராவோட லென்ஸும் பார்த்தேன் நான். இதில் வேணுன்றவங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. ப்ளஸ் இந்த பிசியோதெரப்பி பண்ணுற மாதிரி ஒரு ஐட்டம் இருக்குது. இது யாருக்கு நேம் தெரிஞ்சுன்னா கரெக்டான நேம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேணுன்றவங்க பை பண்ணிக்கோங்க. அது ப்ரைஸ் கேட்கல நான், ஏதாவது 2000 சம்திங் அந்த ரேஞ்சில் தான் சொல்லுவாங்க. தையல் மிஷின்லாம் இருந்தது, ஓல்டு மாடல். வேணுன்றவங்க ஸ்பேருக்கு வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நியூலாம் எனக்கு தெரிஞ்ச ஒர்க் ஆகணுன்ற ஐடியா கிடையாது. இந்த பென்ஸோட ஜீப் இருந்தது. இது ஆனால் அந்த ஸ்டேரிங் உடஞ்சிருக்கு. அது எப்படின்னு தெரியல. கேட்டால் எனக்கு தெரியாமல் உடஞ்சிருச்சு அன்லோட் பண்ணும்போதுன்ட்டு. அது 2000 தான் சொல்லியிருந்தார். அப்புறம் இந்த இது ஆட்டோ கிளீனிங், இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறது 2500 சொல்லியிருந்தாங்க. இந்த சார்ஜர் எல்லாமே ஃபுல் கிட்டோடு இருந்தது, ஒர்க்கிங் கண்டிஷன். நம்ம ஒரு வடக்கு நண்பர் வந்து எடுத்து அதை பார்த்துட்டு இருந்தார். சரி, அவர் வாங்குறார் போல் அப்படி சொல்லி நம்ம கிளம்பியாச்சு. ஜஸ்ட்டு வீடியோ மட்டும் கவர் பண்ணிவிட்டு, நம்மளுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிவிட்டு. அவர் கம்பல்சரி ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு அவர் வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். நம்ம அதோட கிளம்பிட்டோம். இந்த குட்டி மாடலில் இண்டக்ஷன்லாம் பார்த்துருந்தோம், தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இண்டக்ஷன். அப்புறம் இந்த க்ளூ கன்னு பார்த்துருந்தா அது 100 தான் சொல்லியிருந்தார். பட் ஆனால் ஆன்லைன்லேயே நியூ பார்த்தீங்கன்னா 120 தான் வருது. ஒரு 100 சொன்னார். கேட்டால் 50 ருபீஸ் 30 ருபீஸ் அந்த ரேஞ்சுக்கு தான் கொடுப்பாரு. சரி, நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது அப்படி சொல்லிட்டு வச்சுட்டு வந்தாச்சு. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரும் 30 ருபீஸ் 50 ருபீஸ் அந்த ரேஞ்சில் சொல்லியிருந்தார். சரி, அது ரொம்ப பழையசாக இருக்குது. இந்த மழை வேறு வந்ததுனால அங்கே நிறைய திங்ஸ் வந்து நிறைய ஷாப்பில் நனைஞ்சிட்டு இருந்தது. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்குங்க. நானுமே ஒரு ஷாப்பில் ஒரு ரேடியோ ஒன்று வாங்கினேன். பட் பார்த்தீங்கன்னா அதில் வாட்ரு இருந்துச்சு உள்ளே ஓப்பன் பண்ணும் போது. அதெல்லாம் நம்ம அப்படியே வச்சுட்டு வேறு ஷாப்பில் நம்ம வாங்கியிருந்தோம். இவர்கிட்ட ஒரு ஃப்ளிப்ஸு ஒன்று வாங்கியிருந்தோம். அந்த கார்னரில் இருக்கோம், நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மைக்ரோசாஃப்ட் ஃபோன்லாம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. பட் ஆனால் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆன் பண்ணி பார்த்தா ஆனே ஆகலை. நம்ம பவர் பேங்க் எடுத்துகிட்டு போவோம் கூடவே, அதை போட்டு பார்த்தா ஆன் ஆகவே இல்லை. அதனால் அப்படியே வச்சுட்டேன். அந்த கேசட்டில் ஒரு கேசட் மட்டும் நம்ம வாங்கியிருந்தோம். இந்த ஸ்பேர் ஸ்பீக்கர்லாம் இவர்கிட்ட நிறைய இருந்தது. வேணுன்றவங்க அந்த ஸ்பேருக்கு இப்போ இன்கேஸ் அவங்க ஒரு ஹோம் தேட்டர் வச்சுருந்தாங்கன்னா அதில் ஒரு ஸ்பீக்கர் போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஸ்பேருக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பீக்கர் வாங்கி போட்டுக்கலாம். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. அது சின்ன சின்ன டேமேஜ் இருக்கும், பட் ஆனால் நல்லா ஒர்க் ஆகும். ஸ்பீக்கர்லாம் எந்த ப்ராப்ளம் ஆகாது. மோஸ்ட்லி பாக்ஸ் தான் டேமேஜாக இருக்கும், மற்றபடி ஒன்றும் ஆகாது. இவர்கிட்டே ஹோம் தேட்டர், இந்த டிவிடி பிளேயர் நிறையவே இருந்துச்சு. சரி, நமக்கு ஆல்ரெடி டிவிடி பிளேயர்லாம் 2-3 வாங்கி வச்சுருக்கோம், நம்மளுக்கு தேவைப்படாது. ஆம்ப்ளிஃபையரோடு இருந்துச்சுன்னா நம்ம வாங்கிக்கலாம், ப்ளூடூத்து ஆப்ஷனோட அப்படி சொல்லிவிட்டு.
இந்த ஷாப்பில் தான் நம்ம இந்த ஃப்ளிப்ஸ் வாங்கியிருந்தோம். கேசட் வித்து டிவிடி போடுற மாதிரி சிடி போடுற மாதிரி ஆப்ஷன் இது. ப்ளஸ்ஸு உங்களுக்கு எஃப்எம்மும் இருக்கும். நம்ம இதை 250 சொல்லியிருந்தார். நம்ம அப்படியே பேசி அவர்கிட்ட 110க்கு வாங்கியிருந்தோம். பட் எந்த அளவுக்கு கம்மி பண்ணியிருக்காங்க பாருங்கள். பட் ப்ராடக்ட்டு வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, பார்த்துட்டோம். அதை கடைசியில் சொல்கிறேன் உங்களுக்கு. அதோடு பார்த்தீங்கன்னா இந்த இவர்கிட்ட நிறைய இந்த மாதிரி 5.1 2.1 அந்த மாதிரி ஆம்ப்ளிஃபயரும் ஊஃபரோடு சேர்ந்து இருந்துச்சு. வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. பட் ஸ்பீக்கருக்கு உங்களுக்கு ஸ்பேர் ஸ்பீக்கர் இருக்குது. பட் தனியாக உங்களுக்கு வாங்கி நீங்கள் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் அசம்பிள் பண்ணி போட்டுக்கலாம். இந்த சோனியில் இந்த மாதிரி இந்த ஹெவி பிளேயர் உங்களுக்கு இருக்கும்ல, அது பார்த்தீங்கன்னா சிங்கிளாக இருந்துச்சு. இந்த ஒருத்தர் வந்து இதை பார்த்துட்டு இருந்தார். எங்கே போயிட்டு இருக்கா? வாங்க போகலாம் ப்ரோ. இந்த டவர் ஸ்பீக்கர் வேணுன்றவங்களும் வாங்கிக்கோங்க. 3000 தான் சொல்கிறாங்க டோட்டல். இது அசம்பிள் டவர், இது டவர் ஸ்பீக்கர்ஸு. ஓவரால் 12,000 சொல்லியிருந்தார் அந்த பாக்ஸ் ஃபுல்லாமே. இந்த சோனி வந்து செக் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அங்கே நியர்பைலேயே உங்களுக்கு ஜென்செட் வச்சு 30 ரூபீஸ்க்கு செக் பண்ணி கொடுப்பாங்க. ஜஸ்ட்டு அதுக்கு போயிருந்தோம். அது செக் பண்ணி அவர் வாங்கிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேட்ரிலாம் நம்ம ரீசார்ஜ் பண்ணி போடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி பேட்ரிக்கு இது யூஸ் பண்ணலாம். இது 50 ரூபீஸ் சொன்னார். சரி, நம்மளுக்கு தேவைப்படாது, நம்மக்கிட்ட அந்த ரீசார்ஜ் பண்ணுற பேட்ரியே கிடையாது. வேணுன்றவங்க அந்த மாதிரி வாங்கிட்டு போய் வச்சுக்கோங்க. அப்புறம் இவர்கிட்டே ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்த்தேன். ஒரு இது வாக்மேனும் ஒன்று இருந்துச்சு. பட் ஆனால் அது டோர் உடஞ்சிருக்கு. நம்ம வாக்மேன் தான் நிறைய கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். பட் வாக்மேன் இது உடஞ்சதுனால நம்ம அது தேவைப்படாது அப்படி சொல்லி அப்படியே வச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம். ப்ளஸ் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரும் ஒன்று பார்த்தேன் நான் இங்கே. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் அது கொஞ்சம் வாட்டர்லாம் போயிட்டு ஒரு மாதிரி இருந்ததுனால ஃப்ரண்ட்டில் நல்லா இருந்தது. பேக் சைடு பார்த்தீங்கன்னா வாட்டர்லாம் போயிட்டு இருந்தது. சரி, அது ஜஸ்ட்டு ஆன் ஆகுமான்னு போட்டு பார்த்தா ஆன் ஆகவே இல்லை, சுத்தமாக ஆன் ஆகலை. அதனால் நம்மளுக்கு தேவைப்படாதுன்னு அதை வச்சாச்சு. அவர் கடையிலே பார்த்தீங்கன்னா இந்த 4.1 இருந்துச்சு. அது நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் ஃப்ரண்டில் உள்ள வால்யூம் பட்டன் உடஞ்சிருக்கு. அது ஆன் ஆஃப் பட்டனும் அது ஃபங்க்ஷனே ஆகலை. சரி, நம்மளுக்கு தேவைப்படாது அப்படி சொல்லி வச்சுட்டு 400 சொன்னார். அது இந்த மிக்சர் பார்த்துருப்பீங்க, வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி பேனல்ஸ்லாம் நோக்கியா, சாம்சங், சோனி அந்த மாதிரி பேனல்லாம் இருந்தது. பட்டன் ஃபோன், ஸ்லைட் ஃபோன் இதெல்லாம். நமக்கு அந்த ஸ்பீக்கர் இருக்குது. பட் ஆனால் சப்வூஃபர் தான் ஆம்ப்ளிஃபையரோடு வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். சரி, அது கிடைக்கிற மாதிரி இல்லை. நம்ம இது ஒரு பிராண்ட் இருந்துச்சு, இது கொஞ்சம் ஹெவியாக தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, 1200 சொன்னார் அவர். 1200லாம் ஒர்த்தே கிடையாது. அதனால் நம்ம அதை வச்சுட்டு அப்படியே கிளம்பிடுச்சு. இது என்னன்னு தெரிஞ்சால் யாருன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது நான் பார்த்து ரொம்ப நேரம். அது மேபி அது மொபைல் டிஸ்பிளே ஹீட் பண்ணி ரிமூவ் பண்ணுற ஐட்டம்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சிடி பிளேயர் பார்த்துருப்பீங்க, அந்த போர்ட்டபிள். சரி, வாங்கலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது நம்ம பேட்ரி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அவர்கிட்ட கேட்டால் 300 சொன்னார். சரி, நம்மளுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லி நல்லா ஃபங்க்ஷன்லாம் நல்லா தான் ஆச்சு. ஓப்பன் க்ளோஸு பட்டன்ஸ்லாம் கூட நல்லா ஒர்க் ஆச்சு. சரி, நம்மளுக்கு தேவைப்படாது அப்படி சொல்லி வச்சாச்சு. இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் அண்டு ஜிப்ரானிக்கில் 2 பிராண்ட் இருந்தது. 2.1 அது பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. பட் அந்த இதில் பார்த்தீங்கன்னா சைடில் வாட்டர்லாம் பட்டு கொஞ்சம் ரிமூவ் ஆகிட்டு வெளியில் ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்தது. ஆனால் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த ஜிப்ரானிக் 5.1 வாங்கிட்டார். அவர் வாங்கி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். 450 சொல்லியிருந்தாங்க. கடைசியில் பேசி 250க்கு அவர் கொடுத்துட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா சேம் ப்ரைஸ் தான் சொன்னாங்க. இதுவும்
சரி நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம வெறும் ஆம்ப்ளிஃபையர் ப்ளஸ் ஊஃபரோடு கிடைச்சா வாங்கலாம், ப்ளஸ் இல்லை ஆம்ப்ளிஃபையர் மட்டும் கிடைச்சா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்தோம். அது கிடைக்கவே இல்லை. சரின்னு அப்படியே கிளம்பியாச்சு. அப்புறம் இங்கே ட்ரைபாட்லாம் வச்சுருந்தாங்க, இந்த மொபைல் ஹோல்டரு காரில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி. இது பார்த்திங்கன்னா அந்த கேமரா ஸ்டாண்டு அதெல்லாம் இருந்துச்சு நிறையவே. வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. இந்த கலர் கண்ணாடி அதெல்லாம் நிறையவே இருந்தது. இது ப்ளஸ் பார்த்திங்கன்னா இதில் 100 ருப்பீஸ்லேருந்து 150 200 ரேஞ்சில் இருக்குது. வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. சரி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க, அதெல்லாம் கவர் பண்ணி போட்டேன். இந்த AKI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருந்தது, ரொம்ப ஹெவி மாடல் இது. சரி இதை பிளான் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சைடில் அந்த ஃபோமில் அது பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு வெளில வந்துருச்சு. பேக் சைடு நல்லா தான் இருக்குது, பட் நம்மளுக்கு அது ஓப்பன் ஆகிட்டு இருந்ததுனால நம்ம அப்படியே அதை வச்சுட்டு வந்தாச்சு. 1500 சொன்னார். ஃபைனலாக எவ்வளோ சொல்கிறீங்களோ கேளுங்க, கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். இல்லைங்க அது ரொம்ப டேமேஜாக இருக்குது அப்படி சொல்லிட்டு வச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம். அவர்கிட்ட MTS மோடம் இருந்துச்சு. இந்த மாதிரி இந்த இது மாதிரி எலியெலாம் கூட யார் வாங்கி வளர்க்குறாங்கன்னு தெரியல, பெட்டா இது நிறைய இருந்துச்சு. இதனோட கரெக்டான நேம் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே பேர் 1000 ருப்பீஸோ சம்திங் சொன்னாங்க. இந்த மாதிரி பட்டன் ஃபோன்லாம் 30 ருப்பீஸ் ப்ளஸ் 150 அந்த ரேஞ்சில் சொல்லியிருந்தாங்க. ஒர்க் ஆகிற மாதிரி இருந்தால் 150 100 அந்த ரேஞ்சுக்கு. இந்த இது பார்த்திங்கன்னா சோனியில் DV145 சம்திங். அது வந்து பார்த்திங்கன்னா 3000 கிட்ட சொல்லியிருந்தார். சரி நம்மளுக்கு தேவைப்படாதுன்னு வச்சுட்டு வந்தாச்சு. அப்புறம் ஆங்கியோ ப்ளஸ் பைனியரில் ஒரு மாடல் இருந்தது, ஆனால் பட் அது ரிமோட்லாம் இல்லாமல் இருந்துச்சு. ரொம்ப ஓல்டு மாடலு. சரி நம்மளுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வேணுன்றவங்க போய்ட்டு வாங்கிக்கோங்க. ப்ரைஸ் வந்து 3000 4000 அந்த ரேஞ்சில் சொல்லியிருந்தாங்க. நம்ம இந்த தான் ஆம்ப்ளிஃபையர் வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எடுத்து பார்த்தோம். சரி பார்த்தா ஒரு ஃப்ரண்ட்டில் கண்ட்ரோலர்லாம் உடஞ்சிருந்தது. சரி வாங்கிடலான்னே பிளான் பண்ணிவிட்டு நம்ம செக்லாம் பண்ணிட்டோம். பட் ஆனால் அந்த ஆன் ஆகவே இல்லை. நம்ம ஆன் பண்ணுறதுக்கு ஒரு 30 ருப்பீஸ் கொடுத்து ஆன் பண்ணி பார்த்தோம். ஜென்ரேட்டர் வச்சிட்ருப்பாங்க இந்த என்ட்ரன்ஸில். நம்ம எடுத்துகிட்டு போய் டைம் தான் வேஸ்ட் ஆச்சு. அதனால் வச்சுட்டு நம்ம வந்துட்டோம். மாதிரி ஹெவி டியூட்டி சோனியில் கூட பார்த்தோம் ஆம்ப்ளிஃபையர். ப்ளஸ் இந்த சோனி தான் நம்ம வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் அவர் 1500 கம்மி பண்ண மாட்டேன்ட்டார். ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான் ப்ரோ அப்படின்ட்டு. அதனால் நம்மளுக்கு சரி தேவைப்படாது அப்படி சொல்லிட்டு வந்தாச்சு. இதுவுமே கூட 1300 1500 அந்த ரேஞ்சுக்கு சொல்லியிருந்தார் இந்த சோனியுமே கூட. இது வித் ஸ்பீக்கரோடு இருக்கும், லெஃப்ட் ரைட்டு ஸ்பீக்கரோடு வரும் அது. பட் இது பார்த்திங்கன்னா கீழே உள்ள சோனி பார்த்திங்கன்னா ரொம்ப
ஸ்க்ரூலாம் கழட்டி அதை பிரித்து மேய்ஞ்சிட்ருக்காங்க. அதனால் அது கம்பல்சரி அது ஒர்க் ஆகுதுன்ட்டு முடிவுக்கு வந்துட்டேன். அதனால் அதுக்கு அதனோட ப்ரைஸே கேட்கல நான். அது முடிஞ்சால் 1000 கூட எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னார். சரி நம்மளுக்கு தேவைப்படாது அப்படின்னு வச்சுட்டு வந்தது. அது ஒன்லி உங்களுக்கு அது ஸ்பேருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். கீழே உள்ளது, மேலே உள்ளது பக்காவாக ஒர்க் ஆகுது. 1300 சொன்னார் ஃபிக்ஸட் ரேட்டு. ஆனால் இந்த சோனி எவ்வளோ? இது நெக்ஸ்ட் டைம் இருந்துச்சுன்னா நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கிளம்பியாச்சு வச்சுட்டு. எல்லா பட்டனுமே சூப்பராக ஒர்க் ஆகுது. வேணுன்றவங்க பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ வாட்ச் அண்ணங்கிட்ட போயிருந்தோம். அவர்கிட்ட இந்த வீக்கு கம்மியாக தான் கலெக்ஷன் வந்திருக்கு போல். சரி மழையினால் கலெக்ஷன் நிறைய எடுத்துகிட்டு வரலன்னு சொன்னார். நம்ம அப்படியே கிளம்பிட்டோம். இவர்கிட்டயே நிறைய இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்லெஸ் சப்வூஃபர் இருந்துச்சு சாம்சங்கில். 3500 சொன்னார். வேணுன்றவங்க போயிட்டு வாங்கிக்கோங்க செக் பண்ணி. சரி நம்மளுக்கு தேவைப்படாது அப்படி சொல்லிட்டு வச்சுட்டு வந்தாச்சு. அங்கேயே அந்த ப்ரெஷர் பம்பு இருந்துச்சு, பைக்கில் கார்லாம் வாஷ் பண்ணுற ப்ரெஷர் பம்பு. 1300 சொன்னார். அதை இவர்கிட்ட 2500க்கு 5.1 சோனி ஆம்போடு இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா வெறும் 2500 தான். பட் அதே சேம் மாடலே பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஷாப்பில் 3500 சொன்னாங்க. அந்த ஷாப்புக்கு இதுக்குமே கூட சேம் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த 1000 டிஃப்ரெண்ட் இருக்குது. பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் நியூவாக வரவங்க பார்த்து நீங்கள் ப்ரைஸ் கம்பேர் பண்ணி வாங்குங்க. இதில் என்ன ப்ளூடூத் கிடையாது. பட்டு ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக சொல்கிறாங்கன்னு ஏமாந்துடாதீங்க. அதில் எதனா ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் ரீசனபிள் ப்ரைஸில் சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அதை கன்சிடர் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ஷாப்பில் இந்த ஹெச்பியில் ஒரு இது பார்த்தேன். இது என்னன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் இதை கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன ப்ராடக்ட்டுன்னு தெரியல. நிறைய ஜங்ஷன்லாம் போடுற மாதிரி இருந்துச்சு. இந்த ஹெச்பி தான் அது. USB-C டைப்பு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டர் கனெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய ஐட்டம் இருந்தது. இந்த 2 ஒயர் ஜாயின் பண்ண மாதிரி. அது என்னன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளுக்கு இந்த ஷாப்பில் வேறு எதுவுமே கிடைக்கல. அதனால் நம்ம கிளம்பிட்டோம். ஷோஃபா அந்த 3+2 அது இந்த ஃபோமோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,000 தான் சொல்கிறாங்க. வாங்கினோன்றோம் வாங்கிக்கோங்க. நம்ம இதெல்லாம் தான் நம்ம மார்க்கெட்லேருந்து எடுத்திருந்தோம். ஃபிலிப்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த FM CD போடுற மாதிரி உங்கள் கேசட் போடுற மாதிரி வரும். இந்த மாடலில் MP3 லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்று வாங்கியிருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கேபிள் இல்லாமல் இருந்துச்சு. அந்த கேபிள் வந்து 30 rupees கொடுத்து நம்ம பக்கத்துலேயே ஒரு கடையில் எடுத்திருந்தோம். இது ஒர்க் ஆச்சா இல்லைன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். செக் பண்ணி பார்த்துட்டு பக்காவா. கேபிள் 30 rupees. இந்த கேசட் வந்து 10 rupeesக்கு 2 கேசட் வாங்கியிருந்தோம். 10 ரூபான்னு சொல்லிட்டு. டிஜிட்டல் கவரேஜ்னு ஒன்று போட்டிருக்காங்க JVCயில். அது பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆல்பம் யாருதுன்னு தெரியல. 2007 கேசட்டு. இதுவும் 10 rupeesக்கு நம்ம வாங்கிட்டு வந்தோம். சரி யூனிக்காக இருக்குது, விண்டேஜ் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அந்த ஓல்டு மாடல் கேமராலாம் இந்த மாதிரி கேசட் தான் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. 2007 எடுத்திருக்காங்க. சரி நம்ம எடுத்து வந்து வைக்கலான்னு எடுத்துன்னு வந்தாச்சு. இதுதான். தேங்க்யூ.